மறைந்த மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய மறைவு நிச்சயமாக சினிமா உலகிற்கும் மட்டுமல்ல பொது ஜனங்களுக்கும் அது ஒரு பெரிய இழப்பு. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் எந்த செயல் எடுத்தாலும் சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும், சினிமா உலகில் என்ன நல்லது செய்யலாங்கிறது தான் எப்போவுமே நினைப்பார். அவருடன் நான் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் தலைவராக இருக்கும்போது அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்தார். பல பிரச்சனைகளை நாங்கள் நேரில் சந்தித்து அதெல்லாம் நாங்கள் அவரோட முழு முயற்சினால் தீர்வு காண்பப்பட்டிருக்கிறது. எப்போவுமே ஒரு சைடாகவே இருக்க மாட்டார். நியாயத்துக்காக போராடுவார். நடிகர் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை தயாரிப்பாளர் சைடாக இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக போராடுவார். நான் அவரை ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு நான் என் மனதில் அவருக்கு ஒரு இடம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில். ஆனஸ் ராஜ்னு ஒரு படம் வச்சு எடுத்தோம். அந்த படம் அவரை எனக்கு சொன்ன டேட்டில் அழகாக பக்காவாக முடிச்சு கொடுத்தது இல்லாமல் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்துக்குவார். ஒரு தயாரிப்பாளரோட பொறுப்பை உணர்ந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லா பொறுப்புமே அவரே பார்த்துக்குவார். அண்ட் என்னென்னா என்ன இருந்தாலும் அவர் எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுல இருப்பார். நல்ல மனிதர். அவர் எப்போவுமே படம் எடுக்கிறவங்களும் சரி, நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, வாங்குறவங்களும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைத்த ஒரு நல்ல தங்கமான மனிதர். ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஆனஸ்ராஜ் படம் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த டைமில் ஒரு வாரம் கழித்து நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன். மதுரைக்கு போகும்போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார். வந்தவர் என்னை பார்த்த உடனே கேட்ட முதல் கேள்வி, பிரதர் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களேன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு தங்கமான மனிதர் இப்போ நம்மக்கிட்ட இல்லைங்கிறது வருத்தமாக இருக்குது. அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது வழங்கியது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் என்றைக்குமே எல்லாரோட மனதிலையும் இருப்பார். வணக்கம்.